பட் பொம்மலாட்டம்ல நடிக்க வந்து ஷூட்டிங்கில் பார்த்து ஜெயலலிதா வாஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அது அந்த ஷூட்டிங் வந்து டெய்லி கலாட்டா. அந்த பாட்டை வந்து ராண்டர்கை தான் எழுதினாரு. அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லை. ஏன்னா முத்துராமணன் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். தி பெட்டர் ஹாஃப் அண்ட் தி பிட்டர் ஹாஃப்ங்கிறது அவங்களோட எமோஷன்ஸையும் சொல்லணும். ஓ ரியலி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கணும். இதில் மாதிரிலாம் வந்து இன்ஃபேக்ட் எங்க அப்பா வந்து வெங்கட்ராகவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தாரு. கிரிக்கெட் பிளேயர் வெங்கட்ராகவன். கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால அது இதுவா இருக்கும். அப்படி இல்லை. பா நீலகண்டன் ஒரு டைரக்டர் இருந்தார். அந்த டைரக்டருக்கு வந்து ஹி வாஸ் நாட் வெல். அதுக்கு ஜெயலலிதாவா போய் அவங்க அங்கேயே இருந்து அவங்களுக்கு இப்போ என்ன ஒரு அசிஸ்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் கேவ் த டாஸ்க் டு ஜெயலலிதா. கூடவே இருந்து கவனிச்சுக்கணும். அரசியலுக்கு அவங்க விரும்பியே வரல. நான் ஆணித்தரமாவே சொல்வேன். எந்த சூழல் அவர் வராது. எம்ஜிஆர் வின் பண்ணிட்டாரு. அப்போ எம்ஜிஆருக்கு என்னன்னா ஒரு நான் அதிகப்படியான ஒரு வார்த்தை சொல்லலாம். அது வந்து ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அப்ப இருந்து அவங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு அப்பாவும் சோவும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பீரியட்ல ரொம்ப டிப்ரெஸ்டா போயிட்டாங்க. அவங்களே சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 மாத்திரையை தூக்க மாத்திரையை சாப்பிட்டாங்க. வணக்கம் முக்தா ரவி சார். வாவ் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சொல்லுங்க சார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் வருது, 24ஆம் தேதி வருது. ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய 60வது பிறந்தநாள் அன்னைக்கு மிக குறுகிய பேருடைய வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கினார். அப்படி போன வெகு சிலரில் வந்து உங்கள் அப்பாவும் ஒருத்தர், முக்தா சீனிவாசன் அவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் ஒரு 4-5 பேர் தான் ஆசீர்வாதம் வாங்கினார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் வந்து உங்கள் அப்பாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்துச்சு. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? நாங்கள் வந்து அம்முன்னு தான் சார் அவங்களுக்கு கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்கள பழக்கம். எப்படின்னா சந்தியா, எங்கள் அப்பா, கோபி இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பு. நான் சொல்கிறது வந்து டியூரிங் 60s 50s to 60s இவங்களாம் அடிக்கடி பேசிப்பாங்க, எல்லாம் பகிர்ந்துப்பாங்க. சந்தியா இன்ஃபேக்ட் வந்து எங்கள் அப்பாவையும் கோபியும் வாடா போட அந்த பேர் டை சீனு டை கோபின்னு தான் கூப்பிடுவாங்க. கோபி வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து அம்முவை வந்து ஸ்கூலில் கொண்டு விடுறது, இந்த ஜெயக்குமார் ஸ்கூலில் விடுறது, ஏதாவது சப்போஸ் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸை விட்டுட்டு போயிட்டார், ஜெயக்குமார் விட்டுட்டு போயிட்டான்னு கோபி சார் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுத்து ஜெயலலிதா அண்ணன். ஸோ அந்த மாதிரி இதுன்னு எங்கள் அப்பாவும் கோபி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவரால் தான் எங்களுக்கு வந்து கே பாலச்சந்தர் பூஜைக்கு வந்த மலரில் வி கோபாலகிருஷ்ணன், நடிகர் வி கோபாலகிருஷ்ணன், அவரால் தான் ஷோ எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். கே பாலச்சந்தர் இன்ட்ரடியூஸ் ஆனார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. என்ன ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கோபி வில் ஒரு ஹெல்ப் பண்ணுவார் எப்போவுமே. இன்ஃபேக்ட் வாலி அழைச்சிட்டு போய் எம்எஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது கோபி தான். ஸோ இப்படி நாங்கள் வந்து ஒரு க்ளோஸாக இருந்தோம். அதனால் அப்போலேருந்து எங்களுக்கு ஜெயலலிதா படம். இன்ஃபேக்ட் நான் வந்து சிவஞானம் ஸ்ட்ரீட்டில் தான் முதல்ல ஜெயலலிதா இருந்தாங்க. நம்ம வெங்கட் நாராயணா ரோட்லேருந்து இப்போ இது உடச்சிட்டாங்க. அந்த ரோடு, அந்த ரோட்லேருந்து சிவஞானம் ஸ்ட்ரீட் இருந்து போகிறோம். இப்போது அந்த கார்னர் பில்டிங் இப்போ லயன்ஸ் கிளப் இருக்குது. அந்த இப்போ தீபா அங்கே தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த வீட்டில் தான் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க முதல்ல. ஸோ அப்போல்லாம் வந்து நான் போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு, நிறைய தடவை போயிருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க வீட்டு மாடியிலேருந்து பக்கத்தில் வந்து ஒரு கிருஷ்ணர் கோவில், கிருஷ்ணர் இது இருக்கும், சிலை இருக்கும். அதுலேருந்து ஃபவுண்டன் வரும். நான் அப்போ ஒரு 8 வயசு 9 வயசு அது வேடிக்கை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி அந்த ஃபேமிலியோடு எங்களுக்கு க்ளோஸ் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கப்புறம் சந்தியா ஆக்டட் இன் பூஜைக்கு வந்த மலர். பூஜைக்கு வந்த மலர் நடிக்கும்போது தான் இவங்க வந்து வெந்நீராடையில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஷூட்டிங் ரெண்டும் ஒன்றா நடந்தது. இங்கே இப்போ பூஜைக்கு வந்த மலர், அங்கே ஜெயலலிதா இதுன்னு சொல்லலை. அப்பாவுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஃபேமிலியோட ஒரு இன்டிமசி இருந்தது. அப்படி இருக்கும்போது பூஜைக்கு வந்த மலர். அப்புறம் எங்களுக்கு வந்து ஜெயலலிதா வந்து பொம்மலாட்டமில் தான் நடிக்க வந்தாங்க. ஜெயலலிதா வந்து கொஞ்சம் ஒரு ரிசர்ச் டைப்பு. யாரோடையுமே ஜாஸ்தி இப்போ பேச மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, இதுதான் பண்ணுவாங்க.
பட் பொம்மலாட்டமில் நடிக்க வந்து ஷூட்டிங்கில் பார்த்த ஜெயலலிதா வாஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அது அந்த ஷூட்டிங் வந்து டெய்லி கலாட்டா, ஒரே சிரிப்பாக இருக்கும். ஏன்னா சோ, நாகேஷ், மனோரமா, சச்சு, அது தவிர நம்ம இவர் இருந்தார் வெண்ணிராடை மூர்த்தி, ஜெய்சங்கர், சுந்தர்ராஜன். ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே ஜோக்ஸை கிராக் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆகும், இவாளை ஜெயலலிதாவால் படிக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு செட்டுக்குள்ளே வந்தால சோ வந்து இன்னாமே என்ன புஸ்தகம் கொண்டு வந்திருக்கியா இல்லையா அப்படின்னு ஏதாவது கேட்பார், ஏதாவது கலாட்டா பண்ண ஆரம்பிப்பார். இன்னும் அரிதாரம் பூசிக்கினியா இல்லை இனிமேல் தான் பூசிக்கணுமா அப்படின்லாம் ஏதாவது எடுத்தோடனே அந்த மெட்ராஸ் பாஷையில் பேசுவார். அவங்களுக்கு என்ன அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் வந்தோடனே இந்த கிளாப் வந்தோடனே நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கிளாப்பில் வந்த உடனே டேக் 2 டேக் 3லாம் இருக்குது இல்லையா, அதில் சாக் பீஸ் எடுத்துகிட்டு டேக் 200ன்னு போட்டுருவார். போய் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் டேக்குன்னு வாயை தக்கிட்டு 200 பார்த்து அவனால பேச முடியாது. எல்லாரும் சோன்னு கத்தி கலாட்டம். அந்த ரஷ்ஷை பார்த்தாலே ரஷ்யன் முன்னே இருக்கும். அதாவது என்ன, கேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பேசுறதெல்லாம் இருக்கும். அதில் சுந்தர்ராஜன் வந்து அது சிரிப்பு வந்து அதிரும், அந்த செட்டே அதிரும். இப்போ ஷூட்டிங் வந்து நைட் மட்டும் போகும். ஏன்னா வேற ஒரு ரீசனே கிடையாது. ஒவ்வொருத்தர் கண்ணா அப்படின்னா ஜோக்ஸ் அடிச்சுண்டு சிரிச்சுண்டு ஜெய்சங்கர் அது வந்து ஒரு ஒரு படம் எடுக்கிற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கலாட்டாக இருக்கும். அந்த சூழ்நிலை வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த எம்ஜிஆர் செட்டில் வந்து பேச முடியாது, யாரோடையும் லிமிட்டடாக பேச முடியும், புத்தகம் வச்சு தான் மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு ரிஜிடாக இருக்கும். இங்கே வந்து நம்ம காலேஜில் கலாட்டா பண்ணுற மாதிரி இந்த பக்கம் ஜெய்சங்கர், சோ, நாகேஷ், மனோரமா, சச்சு அப்படின்னு இவங்க எல்லாரும் என்ன பண்ண சாயந்தரமானா அங்கே பக்கத்தில் தாசபிரகாஷ் அவங்களுக்கு தான் அதுதான் அவங்களுக்கு இது ஃபுட்டுக்கு வந்து இந்த மசால் தோசை, ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஃபேமஸ் அது. ஸோ சாயந்தரம் வந்து ஒரு கும்பலாக சேர்ந்துன்னு எல்லா ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுண்டு இது பண்ணி ஸோ அவங்க வந்து என்ஜாய்மெண்ட் டு தி கோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பொம்மலாட்டம் பீரியடில் அவங்களுக்கு நடந்தது. இப்போ கூட சச்சு அம்மா கேட்டாங்கன்னா பொம்மலாட்டம் செட்டில் என்ஜாய் பண்ண மாதிரி நான் என்ஜாய் பண்ணது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜெயலலிதா அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் சூரியகாந்தி இல்லையா, அதுவும் அப்பா டைரக்ட். ஆமாம். இப்போ ஹீரோயின் சப்ஜெக்ட் எவ்வளோ வருது, அந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த எம்ஜிஆர் சிவாஜிலாம் டாமினேட் பண்ண டைமில் அது ஒரு முக்கியமான படமாக. ஆமாம். அது வந்து பாசுமணின்னு ஒருத்தர் கதையை சொன்னார், அப்பா கிட்ட வந்து ஒரு கதையை சொன்னார். அது ஒரு ரியலிஸ்டிக் ஒரு பிராமின் ஃபேமிலியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அப்பா அவர் சொன்னார். ஸோ அப்பா அதை டெவலப் பண்ணி நம்ம ஏஎஸ் பிரகாசம் அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ வித் பிரமீளா தான் இப்போ பேசினோம். பிரமீளா இல்லைன்ன உடனே அப்போது டக்குன்னு அப்பா வந்து ஜெயலலிதா பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறம் ஜெயலலிதாட்ட அப்ரோச் பண்ணோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி படுத்துக்குதுன்னு. அந்த படத்தில் வந்து என்னென்னா கேரக்டரை உள்வாங்கிட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு அவங்களே அதை அந்த அந்த இப்போ அந்த கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணணுங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் சப்ரஸ்ட் எமோஷன். ஒரு ஹஸ்பண்ட்லேருந்து பல கஷ்டங்கள் இருக்கும், அது வெளியிலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அதை மனசுக்குள்ளேயே அடக்கிக்கணும், அழுகியும் இது பண்ண முடியாது. அந்த கஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு கஷ்டங்கள் வந்து இந்த சப்ரஸ்ட் எமோஷன் இருக்குது இல்லையா, அந்த சப்ரஸ்ட் எமோஷனை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க இதில் படத்தில். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த அவங்க நடிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதை கொண்டு வராங்க. ஈவன் நான் என்றால் அவளும் நானும் பார்த்தீங்கன்னா கூட அந்த எமோஷன்ஸ் அப்படியே கொண்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பாட்டை வந்து ராண்டர்கை தான் எழுதினார். அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா முத்துராமணன் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். தி பெட்டர் ஹாஃப் அண்ட் தி பிட்டர் ஹாஃப்ங்கிறது அவங்களோட எமோஷன்ஸையும் சொல்லணும். ஓ ரியலி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்கணும். இதில் மாதிரிலாம் வந்து அந்த பாட்டில் கொடுக்குறது எல்லாமே அது அவங்களே வந்து மாற்றிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அதனால தான் அந்த பாட்டு வந்து ஹிட் ஆனதுக்கு காரணமே இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் மெயினாக. அவங்கள கொண்டு கேரக்டருக்கு என்ன தேவையோ அதே வேர்ட்ஸை டோன்ட் மேக் மீ ப்ளஷ் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக
ஒரு கோவத்தாகவும் அதே மாதிரி என்ன சொல்லணுமோ அந்தந்த வார்த்தைகளை வந்து பிரயோகம் பண்ணி சொன்னதில் அதில் ரியலாகவே ஒரு கிரேட்டு தான் அது. அந்த மரியாதை தான் அப்பா மேலே கடைசி வரைக்கும் வந்துச்சு. அந்த சூரியகாந்தியால் தான் அந்த அப்பா கிட்ட வந்து விஷ் பண்ணுறது. இல்லை அந்த மரியாதை ஒன்று ரெண்டாவது எங்கள் 2 பேரும் புக்வாம் சதா புக்ஸு படிப்பாங்க. ஜெயலலிதா வந்து இந்த மில்சன் பூன்ஸ் கதை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஏகப்பட்ட கதை இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு புக்கு ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக அது வாங்கி வச்சுப்பாங்க. அந்த புக் 2 பேரும் பகிர்ந்துப்பாங்க. அந்த கதையில் எப்படி இருந்தது, இந்த கதையில் எப்படி இருந்ததுன்னு 2 பேரும் இது பண்ணதில்ல. இவங்க படிக்கிற புக்கை வந்து எங்கள் அப்பா முதல்ல படிச்சிருப்பாங்க, எங்கள் அப்பா படித்த புக்கை வந்து இவங்க படிச்சிருப்பாங்க. போன்ட்டு அம்மோ நீ எனக்கு நான் கதையை சொல்லாத, எனக்கு கதையை சொல்ல வருவாங்க, இது முடிய போகுதுன்னு, இப்படி தான் இருக்கும்னு. ஐயோ சொல்லாத, அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போய்டும் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்குள்ள ஒரு அந்த இது இருந்துகிட்டே இருந்தது. அதனால் அவங்க 2 பேருக்கும் அந்த வந்து அடிக்கடி பேசுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க இருந்தது. அதில் 2வது சோ வேறு இருந்ததுனால சோ கிட்டேயும் அவங்க ரொம்ப க்ளோஸு. எதுவாக இருந்தாலும் இப்போ எல்லா மேட்டர்ஸும் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இருந்து அவங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அப்பாவும் சோவும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பீரியடில் ரொம்ப டிப்ரெஸ்டாக போயிட்டாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20-30 மாத்திரையை தூக்க மாத்திரையை சாப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் HM ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அரசியலுக்காக வரதுக்கு முன்னாடி, அரசியல் வரத்துக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது 73-74 என்ன விஷயம் எதனாலன்னு தெரியல. எங்கள் அப்பாவும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, என்ன விஷயங்கிறது தெரியாது. ஆனால் சம்பவம் நடந்தது, அவங்க இது பண்ணாங்க, அவங்களே ஒத்துட்டாங்க. எப்படி அப்பா எப்படி கூட்டு போனாங்க, அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சு அவங்க இது பண்ணது அது எப்படின்னு தெரியல. என்ன மைட் பி வித்யாவதி இருந்தாங்க, வித்யாவதி தான் அவங்க சித்தி இருந்தாங்க. சரி சரி, அவங்க சொல்லியா இல்லை எப்படின்னு தெரியல. அப்பா தான் கூட்டிகிட்டு போனது. அப்பா சோ தான் அழைச்சிட்டு போனோம். சோ இப்போ இது பண்ணோம். அப்பா ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் நைட்டு 2 பேருமே உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து, ஐ திங்க் சொக்கலிங்கம் தான் பார்த்தாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ டாக்டர் சொக்கலிங்கம்னு இப்போ தேவகி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அவர் இருந்தாரா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ அது பெருசாக பேசப்படல, அது யாருக்கும் தெரியல அந்த விஷயம். அந்த டைமில் வந்தது பேப்பரில் கிசு மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து டே நைட் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங்க்கு டெய்லி போயிட்டு அவங்களுக்கு என்ன சாப்பிட்டியா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுவாங்க 2 பேருமே, சோவும் சரி அப்பாவும் சரி. 2 பேரும் கலந்துட்டே பேசுவாங்க. நீ போய் பார்த்தியா, நீ போய் என்ன பண்ணிருக்கான்னு கேளு, என்ன சாப்பிட்டியா என்னன்னு கேளுன்னு. அந்த ஒரு பீரியடு அந்த ஃபேஸ் சமயத்தில் அவங்க 2 பேரும் கூடவே இருந்தாங்க. சோக்கிட்டே அவங்க ரொம்ப நெருக்கம். ஆமாம், சோவோட ரொம்ப நெருக்கம். ஷோ வந்து கலாட்டாவும் பண்ணுவார், அட்வைஸும் பண்ணுவார். இதுன்னு அவங்களோட பந்தம் வந்து எப்படின்னா கோவம் இருக்கும், ஷோ மேலே கோவம் இருக்கும் எல்லாமே இருக்கும். பட் எங்கேயோ ஒரு அடி மனசில் ஒரு இவங்களுக்கு அவங்க மேலே பாசம் இருக்கும், அவருக்கு இவங்க மேலே பாசம் இருக்கும். அது வந்து மாறவே இல்லை, கடைசி வரையில் அவங்க டெத்து வரையில் மாறவே இல்லை. அவங்க திருமணம் செஞ்சுக்காம தனியாக வாழ்ந்தாங்க, அதை பற்றிலாம் அப்பா டிஸ்கஸ் பண்ணி அப்பா எதுவும் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் நான் எங்கள் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க சார். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா வந்து வெங்கட்ராகவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தாரு. கிரிக்கெட் பிளேயர் வெங்கட்ராகவன் வந்து அது இவங்க வந்து கோத்திரம் ஒரே கோத்திரமாக போயிடுது. எங்களது கோத்திரம் சொல்லுவாங்க, அந்த ஏதோ கோத்திரம் வந்து ஒரே மாதிரியா இருக்குன்னு ஒன்று தான் அது இதுவாக இருக்குது. கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால அது இதுவாக இருக்கும். அப்படி இல்லை. எங்கள் அப்பா வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து இந்த சூட் ஆகும் இந்த ஃபீல்டில். அவரும் வந்து அவரும் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, இந்த அம்மாவும் செலிப்ரிட்டின்னு பண்ணிட்டு கேட்டாங்க. அது வந்து அவங்க பிரதர் மூலமாக அப்ரோச் பண்ணி இது பண்ணாங்க. பட் அது கோத்திரமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரே கோத்திரம்னால மற்றபடி ஒன்று அவங்களும் தனியாக அந்த திருமணம் பண்ணி இல்லை. அதுக்கப்புறம் இது நாங்கள் இந்த சூரியகாந்திக்கு அப்புறம் அன்பை தேடியில் இது பண்ணோம். சூரியகாந்தியில் அவங்க இப்போ எங்கள் படத்தில் பாட்டு பாடினாங்க. நான் என்றால் அவரும் நானும், ஓ மேரி ட்ரில் 2 பாட்டும் அவங்க தான் பாடினாங்க. அதேமாதிரி அன்பை தேடியில் வந்து சித்திர மண்டபத்தில் பாடினாங்க. அவங்க நான் எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு இல்லை முத்தமிழ் வித்தகின்னு அவங்கள தான் சொல்ல முடியும். ஏன்னா இலக்கியத்திலேயே அவங்க நல்ல இது உண்டு, ஞானம் உண்டு.
அதே மாதிரி இசையிலேயே அவங்களுக்கு கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஹிந்துஸ்தானி மியூசிக்காக இருந்தாலும் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு இது இருந்தது. அதே மாதிரி நாடகம் அவங்க அமைச்சூர் நாடகம், அதே மாதிரி இலக்கிய நாடகங்களும் பண்ணியிருக்காங்க. நடன நாடகம், இந்த காவேரி தந்த ஏதோ ஒரு பேர் உள்ள வந்து ஒரு இது, அது ரொம்ப ஃபேமஸாக இப்போ பேசப்பட்டது. இது முத்தமிழ் வித்தகின்னே எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த இது இருக்காது. இப்போது எம்எஸ் சுப்புலக்ஷ்மி வந்து இது மியூசிக்கில் கெட்டிக்காரங்க, ட்ராமாவில் இலக்கியமில் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி நீங்கள் எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு இதில் எடுக்க முடியாது. இவங்க இந்த 3 விஷயத்துலேயும் அவங்களோட இது இருந்தது. இப்போ இந்த அரசியலுக்கு அவங்க வந்து விரும்பி வந்தாங்களா? அதை பற்றி அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணி. அரசியலுக்கு அவங்க விரும்பியே வரல. மற்றபடி நான் ஆணித்தரமாகவே சொல்வேன். எந்த சூழலில் அவர் வராங்க? அவங்க எமர்ஜென்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது சார். எம்ஜிஆர் வின் பண்ணிட்டாரு. அவர் கூட எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருந்தால், நான் பேசல விரும்பல, எல்லாரோடையும் இருந்தார். அப்போ எம்ஜிஆருக்கு என்னென்னா, நான் அதிகப்படியான ஒரு வார்த்தை சொல்லலாம், அது வந்து டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாரையுமே சந்தேகப்படுவார். அவர் சந்தேகப்படாது இதுன்னு எல்லாத்துலேயும் அவருக்கு சந்தேகம் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது. என்னென்னா, அப்போ டிஎம்கேல வந்து இந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாருமே கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்தவங்க தான். இன்ஃபேக்ட் வந்தவுடனே நம்ம சசிகலா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம இப்போ நடராஜன் வாசக் பிஆர்ஓ இதில் தான் இருந்தார். இங்கே நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டில் தான் இருந்தார். அவர் ஆஃபீஸர் ஆனார். பட் அவங்கள வந்து சில பேர் வந்து கலைஞருக்கு லாயலாகவும் இருந்தாங்க, எம்ஜிஆருக்கு லாயலாகவும் இருந்தாங்க. அப்படிலாம் இருந்தது, அது இருந்ததுன்னு. பட் ஆட்சி பண்ணும்போது நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து கலைஞருக்கு லாயலாக இருந்தவங்க தான் ஜாஸ்தி இருந்தாங்க. வென் ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த அரசியல் அமைப்பு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமானது. ஒவ்வொரு ஷரத்தும் ஒவ்வொரு பல விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஆமாம், பார்த்து இது பண்ணும். ஒரு கையெழுத்து போடுறதா, ஒரு இது பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, எம்ஜிஆர் கையெழுத்து போடணும்னா அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வந்து கான்ஸ்டியூஷன் வேறு மாதிரி அர்த்தம் கொடுக்கலாம், வேறு மாதிரி பேசலாம், என்ன மாதிரி இது பண்ணலாம், அது வந்து தெரியாது. ஸோ அப்போ வந்து ஜெயலலிதாவோட அசிஸ்டன்ஸ் வந்து எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது. இவங்க இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு காரணம். பிரமதுன்னு அவங்க வந்து முதல்ல பண்ணது எம்ஜிஆருக்கு அவங்க என்ன பண்ணாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்து அவங்களுக்கு அந்த இங்கிலீஷில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அத்தனையும் அவங்க என்னென்ன மாதிரி அது விளைவுகள் வரும், என்னென்ன மாதிரி இது பண்ணணுங்கிறத வந்து இப்போ சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து என்சி ராகவாச்சாரி இருந்தார், அவரோட க்ளோஸ் அட்வொகேட் என்சி ராகவாச்சாரி இருந்தாலும் ஜெயலலிதாட்ட அவர் வந்து இன்னும் கொஞ்சம் லிபரலாக அவங்கள்ட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருந்தது. இல்லைன்னா அதனால் எம்ஜிஆருக்கு தான் ஜெயலலிதாவோட அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டது. அப்படி தான் அவங்க வந்து அரசியலில் வந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அப்போ சோலாம் நண்பர் அது அப்பப்போ எங்கள்கிட்ட பேசுவாங்க எல்லாமே. அப்படி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க வந்து அரசியலில் வந்து அவர் தான் வந்து நீங்கள் ஏடிஎம்கேல மெம்பர்ஷிப் கொடுத்து அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணார், பா நீலகண்டன் ஒரு டைரக்டர் இருந்தார். அந்த டைரக்டருக்கு வந்து ஹி வாஸ் நாட் வெல், ஒரு பெட்ரிடன் இதுன்னு. அதுக்கு ஜெயலலிதாவாக போய் அவங்க அங்கேயே இருந்து அவங்களுக்கு இப்போ என்ன ஒரு அசிஸ்ட் பண்ணாங்க, எல்லா இதுக்குமே அசிஸ்ட் பண்ணி. ஏன்னா எம்ஜிஆர் கேவ் த டாஸ்க் டு ஜெயலலிதா, கூடவே இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லி. ஆமாம், எம்ஜிஆருக்கு அப்போ இவர் மேலே அவ்வளோ பாசம் வந்திருக்கு, அந்த நீலகண்டன் மேலே அவ்வளோ பாசம் இருந்து அவங்க சொல்லி இவங்க போய் பார்த்து. ஆமாம், அவர் போய் பண்ண ஒரு நர்ஸ் மாதிரி பார்த்தாங்கன்னு சொல்லாமே, அந்த மாதிரி பண்ணாங்க. ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க. ராஜ்யசபா எம்பியாக இருந்த உடனே ஃபஸ்ட்டு டைம் அவங்க தான் வந்து ஸ்ரீலங்கன் இஷ்யூவை வந்து ராஜ்யசபாவில் சொன்னது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ வந்து எங்கள் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்கன் இஷ்யூ ஆரம்பித்தது வந்து இட் வாஸ் ஷோக்கிட்ட தான் போச்சு அது மேட்டர், அந்த வீடியோ. அது அப்போ அந்த எல்டிடிஇ அந்த மாதிரி தனியாக இல்லை, ஸ்ரீலங்கன் பிரச்சனைன்னு இருந்தது, ஈழத்தமிழ் பிரச்சனைன்னு வந்தது. அதை கொண்டு போய் அதை வந்து நெடுமாறனும் குமரி ஆனந்தனும் தான் சேர்ந்து கொண்டு போய் அதை சோக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் ஷோ மூலமாக தான் இவங்க எல்லாருக்கும் வந்தது அது. அதே மாதிரி ஒரு நடிகை வந்து அவங்க மரண படுக்கையில் இருந்தாங்க. எல்லாமே போயிடுச்சு, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிப்பர்ட்டி எல்லாமே போச்சு. இன்கம் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ லட்சம் கட்டணும்னு சொல்லி கிளைம் பண்ணி இருந்தது. அவங்க வந்து தன்னுடைய உடல்நிலை குன்றி போய் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருந்த அவங்க நினைவு மூச்சு கூட கிடையாது அந்த இதில் இருந்தவங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து கிளைம் பண்ணித்து அவங்க வீட்டை அட்டாச் பண்ணி ஏன்னா அவங்க உயிரோடு இருந்தாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்தில் இதை அப்படியே நேரக்க ராஜ்யசபாவில் பேசி இந்த மாதிரி இப்படி இன்கம் டேக்ஸ் இது வந்து நாங்கள் வந்து நடிக்கிற காலத்தில் அவ்வளோ கொடுத்துருக்கோம் இன்கம் டேக்ஸ்க்கு இது பண்ணி எங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை, எங்களுக்கு கையில் பணம் இல்லாமல் எங்களுக்கு சேஃப்டியும் இல்லை செக்யூரிட்டி இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ போய் எங்களுக்கு எல்லாமே விற்று எங்கள் கையில் ஒன்றுமே இல்லாத சமயத்தில் இன்கம் டேக்ஸ் எப்படி இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை கொண்டு போய் அந்த ராஜ்யசபாவில் பேசினாங்க. இந்திரா காந்தி அந்த கேட்டு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி, ஷீலா தீக்ஷித், ஜெயலலிதா இவங்களாம் ரொம்ப ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. நிருலாஸ்ன்னு ஒன்று இதில் இருக்குது, அது பேர் என்ன, டெல்லியில் இருக்குது. அங்கே வந்து ஐஸ்கிரீம் பார்ட்டி இந்திரா காந்தி வந்து இவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி தான் இது இல்லை ரெக்கார்டில் எதுவுமே வரல, சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய அவங்களோட இது. அதனால் இந்த ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துகிட்டே இருந்தது சார் எங்களுக்கு.